சாப்டர் 33ஓட ஸ்டார்ட்டிங்லயே இத பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஃபிஸ்ட் கிங் டெஸ்லன் இதே டைம்லைன்ல தான் ரிக்ரெஷன் ஆயிருக்கான். அவன் என்னோட பாடியில ரிக்ரெஷன் ஆயிருக்கான். நான் அவனோட பாடியில ரிக்ரெஷன் ஆயிருக்கேன். நம்ம ஹீரோ இருந்துட்டு இப்படி நடக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அவனோட 20 வயசுல டெல்ஃபியா மேஜ் டவர்ல இருந்து அவன் வெளிய போனியான். அதுக்கடுத்து அவன பத்தி எந்த பேச்சுமே வரல. இதுக்கடுத்து இவன ட்ராக் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். பரவால்ல, ஒரு மெர்ச்சன்ட் அசோசியேஷனால இவ்வளவு தான் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். என்னோட போன வாழ்க்கையில என்னோட 20 வயசுல தான் நான் அஃபிஷியல் மேஜ் ஆனேன். அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மேஜ் டவர்ல இருக்கிற ஹையர் ஆப்ஸ் என்னை வெளிய போகவே விடல. இவன் எப்படி வெளிய போனியான்? எனக்கு இனிமே நெறைய இன்ஃபர்மேஷன் வேணும். டோபான் ட்ரேட் யூனியன்ல இருக்கிற ஒரு பவுண்டரி ஹண்டர நான் கண்டுபிடிச்சாகணும். ஹீரோ வந்துட்டு கிளம்பலாம்னு சொல்லும்போது, நம்ம ஸ்ட்ராசாண்ட விட்டு கிளம்புறோமா? ஆமா, நம்ம நெறைய விஷயத்த தயார் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு காலையில இங்கிருந்து கிளம்புறோம். இத பத்தி சொல்லும்போது, நம்மளோட உண்மையான டெஸ்டினேஷன இவங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நெனைக்கிறான். இங்க செலன் இருந்துட்டு நம்ம ஹீரோவ ஃபர்ஸ்ட் பார்த்த கதைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் ஆளு மாரி தான் இருந்தியான். ஆனா அதுக்கடுத்து சட்டைய கழட்டிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்ட போடும்போது அவன் ரொம்பவே கூலா இருந்தியான். ஆமா, அதுக்கு ரஸ் இருந்துட்டு ஆமா, அவர்கிட்ட அத விட குறைவா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் ரொம்பவே ஹம்பிளானவரு. அவரோட பவர எப்பயுமே மறைச்சு வச்சிருப்பாரு. சிலனதுக்கு அவர் ஹம்பிளான ஆளான்னு என்னன்னு தெரியல. ஆனா அவர் பவர ஏதோ காரணத்துக்காக மறைச்சு வச்சிருக்காரு. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் இப்ப என்ன செய்ய? செலனையும் ரஸ்ஸையும் கிராண்ட் ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது நல்ல விஷயம் தானா? இத பத்தி யோசிக்கலாம் எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். நம்ம ஹீரோவும், காய்ஸ், நம்ம இப்ப போறது சில்வர் ஏஜோட ரூயின்ஸ் கிடையாது. அப்பனா நம்ம செட்லர்ட் மவுண்டனுக்கு போகலையா? ஆமா, நம்ம அங்க போல. ஆனா எனக்கு தெரியும், நீங்க நம்ம எங்க போறோம்ன்னு ரொம்பவே கியூரியஸா இருக்கீங்கன்னு. அத சொல்றதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னோட லைஃப் கோலும், என்னோட ட்ரீமும் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் எல்ஃப்ஸ், டுவார்ஃப்ஸ், ஓர்க்ஸ ஸ்லேவா நெனைக்கிறதில்ல. அதே மாரி மத்தவங்களும் நெனைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட கனவு, அதுக்கடுத்து என்னோட லைஃப் கோல், இவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு வேர்ல்ட நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ரசம், மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அப்டின்னா இந்த எல்ஃப்ஸையும், டார்ஃப்ஸையும் நீங்க காட்டுக்குள்ள விட போறீங்களா? ஹீரோ இருந்துட்டு அதுக்கு, அவங்க ஹியூமன்ஸ விட ரொம்பவே டிஃபரண்டானவங்க கிடையாது. அவங்க ஒருத்தங்களுக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அவைங்கள நீ அனிமல்ஸ் மாரி நெனச்சு பேசாத. சரி, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்பவே குழம்புறியான். ப்ராபபிலி இந்த மனுஷங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா, நான் பசுக்களையும், பன்றியையும் மனுஷங்கள மாரி நடத்த சொல்றேன். அப்படிதான் இவங்களுக்கு தோணும். பசுக்களையும், பன்றியையும், எல்ஃப்ஸையும் இவங்க எல்லாரும் எப்படி வேறுபடுத்துறாங்கன்னா, வெறும் பேச்சு திறமையால மட்டும் தான். செலன் தான் ஃபர்ஸ்ட் பேசுறியான். இது உங்கள மாரியே தான் இருக்கு. அப்படின்னா இந்த வேர்ல்ட நீ மாத்தப் போற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஆமாங்கிறியான். உன்னோட கோல்ஸ் வந்து இந்த ஸ்லேவ்ஸ ஃப்ரீ பண்றது மட்டும் இல்ல. கரெக்ட்டா? ஆமா, அதுக்கும் மேல எனக்கு நெறைய கோல்ஸ் இருக்கு. இந்த கோல அச்சீவ் பண்ணணும்னா, இந்த வேர்ல்டு எனக்கு எதிரியா கூட மாறலாம். அதனால தான் நான் உங்ககிட்ட இப்ப கேட்கிறேன். இந்த ஜர்னில நீங்க என் கூட இருக்கீங்களா? நான் கண்டிப்பா வரேன். அப்படின்னு செலன் சொல்றியான். செலன் என்ன சொல்ற? அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்கும்போது, அவனோட கனவுக்கு நான் முழுசா ஒத்துக்கல. சொல்லப்போனா அவனோட கனவு ரொம்பவே அன்ரியலானது. ஆனா இவன் சொன்ன மாரி உங்க எல்லாத்தையும் அடிமைங்க மாரி நடத்துறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. அதுக்கும் மேல உங்கள மாரி திறமையானவங்க பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அதோட உங்க 3 ரேஸ்லயும் நெறையவே மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் காட பத்தி நான் தெரிய வைப்பேன். இந்த வேர்ல்டுலயே பெர்சனா நான் தான் இருப்பேன். ஏன்னா அடிமைங்களுக்கு காட பத்தி சொன்னது நானா தான் இருப்பேன். ஹீரோ இருந்துட்டு, நீ மக்களால வெறுக்கப்படுவ. ஏன்னா நோபிலிட்டி கிட்ட இருக்கிற ஸ்லேவ்லாம் நான் ஃப்ரீ பண்றதுக்கு அவங்கள அடிச்சு கூட நான் ஃப்ரீ பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவ? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு, அத நான் செய்வேன். அப்படின்னு செலனும் சொல்றியான். ஆனா அது கிரைம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது, என்னோட ஃபேஸ நான் கவர் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். ட்ரெஸ் இருந்துட்டு, ஹானஸ்ட்டா சொல்லப்போனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் என்னோட லாயல்ட்டிய உங்ககிட்ட குடுத்துட்டேன். இப்ப இருந்து உங்க பாத், என்னோட பாத். இவன் ஒரு ட்ரூ நைட் மாரி தான் பேசுறியான். நீங்க நம்மளோட சீக்ரெட்ட ரொம்பவே சேஃபா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் ஆனது. நம்ம எங்க போறோம்? கிராண்ட் ஃபோர்ட்ஸ்ல இருக்கிற டார்க்ஸ் இடத்துக்கு. அந்த இடத்துல தான் ஆல்ஃபோத்தோட டெம்பிள் இருக்கு. டிலனும் ரொம்பவே பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எர்த் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றா. ரஸ் வந்துட்டு அவனோட ஆறாவ வச்சும் அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோ வந்துட்டு இத பார்த்துட்டு, பரவால்ல. டிலா வந்து அவளோட எர்த் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றா. அதோட ரஸ் இருந்துட்டு அவனோட ஆரா யூசர். இதனால இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பெரிய மேட்சா இருக்காது. இவங்களும் இந்த மான்ஸ்டர்லாம் ஈஸியா அடிச்சு போட்டு போயிட்டு இருக்கானுங்க. செலன் வந்துட்டு இந்த இடம் ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா எக்கச்சக்க மான்ஸ்டர் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரூயின்ஸ விட இது ரொம்பவே மோசமா இருக்கு. ஆமா, அதனால தான் இந்த இடத்துல டார்க்ஸ் இருக்காங்க. ரஸ் வந்துட்டு, நான் உங்கள சந்தேகப்படுறதா இல்ல. ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே டார்க்ஸ் இருக்காங்களா? ஹீரோ வந்துட்டு என்னைய ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. சாப்டர் 34லயே இதுதான் கிராண்ட் ஃப்ரூட்ஸா? அப்படின்னு செலன் கேட்கும்போது, டிலாவும் நான் இத ஸ்டோரியில கேட்டத விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்து மேல கைய வச்சுட்டு, இந்த ஏசியன் லாங்குவேஜ்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடைச்சிடுறான். ரஸ் இருந்துட்டு, என்ன மாஸ்டர் பண்றீங்க? அதுவும் உடைச்ச பிறகு உள்ள இருந்து வெளிச்சம் வருது. இவங்களும் உள்ள போனா டுவார்ஸோட சிலை அங்க இருக்கு. டிலன், இது அகோல்பாத்தோட கோயில் தான். நம்ம உண்மையிலேயே கிராண்ட் ஃபோர்ட்ஸ்ல தான் இருக்கோம். சில்வர் ஏஜ் ரூயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இடம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட
பார்த்தது கிடையாது. ரிஃபான் இது நம்ம உடைக்கல அப்படித்தானே அப்படின்னு செலவன் கேட்கிறான். இல்ல இல்ல அது நம்ம உடைக்கல பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளயுமே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போன தடவை இருந்த ஞாபகத்தை வச்சுத நான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா போன தடவையும் நான் இந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்கேன். அப்ப ஆனா அகோல்பாத்தோட ஆரக்கிள் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆக போதோ தெரியல அப்ப நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளயுமே அங்கேயே டார்ஸ் வந்துட்டு நம்மளோட டெம்பிள் அழிச்சிட்டாங்க. அந்த இன்ட்ரூட அழிங்க. அகோல்பாத்தோட அந்த ஆரக்கிள் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இந்த டார்ஸ் இந்த நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோவையும் எல்லாருமே ஒரு மாரி பாக்குறாங்க. அங்க ஒரு டார்ஃபும் அவங்கள அட்டாக் பண்ண தயாராகுங்க. எதுக்கு இந்த ஊருக்குலாம் நம்மள கொல்லணும்னு இப்படி ஆரவாரமா வந்துகிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, "ஏன்டா நீ மட்டும் என்ன டீ குடிச்சுக்கிட்டா இருப்ப? உன்னோட வீட்டுக்கு யாருனாச்சு அத்துமீறி வந்தாங்கண்ணே, அப்ப எதுக்கு நீ இப்படி வந்த ரிஃபான்?" அப்படின்னு சலூன் கேட்கிறான். ஏதோ ஒரு உணர்ச்சி விஷயத்துல வந்துட்டேன். விட்டுருங்க. இவங்கலாம் ரொம்பவே கோவமா இருக்கிற மாரி இருக்கு. அவங்க மகளோட பெட்ரூம்ல ஒருத்தவன் இருந்தா எப்படி கோவப்படுவாங்களோ, அதே மாரி தான் இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப தேவையில்லாம இந்த கம்பேரிசன்லாம் இப்ப வைக்கிற? ரஸ் வந்துட்டு அட்டாக் பண்ற மாரி வந்துட்டு, உங்கள மாரி ஒரு இன்ஃபீரியர் கிரீச்சர்லாம் மனுஷங்கள அட்டாக் பண்றதா? ஹீரோ வந்துட்டு, "ரஸ் ஸ்டாப் பண்ணு." ஆனா மாஸ்டர் நம்ம ஹீரோ வந்துட்டு, "இங்க பாருங்க நான் சண்டை போட வரல." அப்படின்னு கையாட்டும்போது அவங்கலாம் நம்ம ஹீரோ மேல அம்ப வீசி எறியறானுங்க. மேல இருக்கிற டார்ப்ஸும், "அவன் ஒரு மான்ஸ்டர். அவன் மேல நம்ம என்னத ஏரோவ விட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. நம்ம ஏரோலாம் அவன் மேல ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அவன் நம்மள கிண்டல் பண்றியான்." ஹீரோ இருந்துட்டு, "வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்த கேட்கிற மக்களே, நாங்க உங்களோட எனிமி கிடையாது. இவங்க பேசிக்கலி ஒரு லை டிடெக்டர் மாரி தான் ஒர்க் ஆகுறாங்க. இவங்கிட்ட நான் உண்மை சொல்றேன்னு தான் சொல்லி ஆகணும்." "என்ன ஹியூமன்ஸ் ஆன நீ எங்களோட எனிமி கிடையாதா?" "ஆமா." அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, "அப்ப எதுக்காக வந்த?" "ஐயோ! இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே எம்பாரஸா தான் இருக்கு. ஆனா நான் சொல்லி தான் ஆகணும். ஹால்ஃபோர்த் மென்ஷன் பண்ண அந்த ஹியூமன் சேவியர் நான் தான்." சேலன் இருந்துட்டு, "நீ இப்படி சொல்றது எம்பாரஸா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன செய்ய எனக்கு ரொம்பவே எம்பாரஸா தான் இருக்கு. நான் கிராண்ட் பிரீஸ்ட் மிக்கலன தான் பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ரஸ் இருந்துட்டு, "அவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சேவியர் நீங்க வந்துட்டீங்களா?" அவனுங்களும் ஆரவாரத்துல நம்ம ஹீரோ கிட்ட வரானுங்க. கிராண்ட் ஃபோர்ஸ் சிட்டி செட்லர்ட் மவுண்டனுக்கு கீழ 30 மீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த சிட்டி 2 கிலோமீட்டர் தூரமும் 30 இல்ல 50 மீட்டர் உயரமும் இருக்கும். அதோட இவங்க கிட்ட ரிவரும் ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்கு. ஒவ்வொரு 100 மீட்டருக்கு இடையிலயும் ஹீட் எமிட்டேட்டிங் ஸ்டோனை வச்சிருப்பாங்க. இங்க தான் எல்லா வேலை செய்றவங்களும் இங்க தான் இருக்காங்க. எங்களோட வீடெல்லாம் இத தாண்டி தான் இருக்கு." செலனும் ஆச்சரியப்பட்டுட்டு, "இது எல்லாத்தையும் நீங்க எப்படி செஞ்சீங்க? டுவார்ப்ஸ் ரொம்பவே திறமையானவங்க தான். இருந்தாலும் இப்படிலாம் செய்ய முடியுமா? எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும்னா உங்களுக்கு எவ்வளவு டார்க் தேவைப்பட்டிருக்கும். ஆனா உங்க ட்ரைப்ல இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு எதுக்கு உங்களோட மத்த ஆளுங்கள போய் காப்பாத்த கூடாது?" சேனன் இருந்துட்டு, "நீ மத்த உயிரினங்கள் எல்லாம் ஸ்லேவா இருக்கிறத பார்த்து வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படி நீ நினைச்சனால தான் நீ இப்ப இந்த ஸ்லேவரை பத்தி கேக்குற. கிராண்ட் ஃபோர்ட்ஸ் சில்வர் ஏஜ்ல இருக்கிற ஒரு ரூயின்ஸ். இதோட இன்டீரியர் மட்டும் தான் நாங்க ரீமாடலிங் பண்ணியிருக்கோம்." அப்படின்னு அந்த டுவார்ஃபும் சொல்றியான். "அப்படியா?" அப்படின்னு ரசம் கேட்கும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு, "ஆனா சில்வர் ஏஜ்லயும் இந்த இடத்துல டுவார்ஃப்ஸ் வாழ்ந்திருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்?" அப்படின்னு ரசம் கேட்கும்போது, "ஏன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் ரொம்பவே சிறுசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு டுவார்ஸால மட்டும் தான் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டியிருக்காங்க. அப்ப அவங்க ஸ்லேவா இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா?" ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இவனை மூளை செலவு பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களும் ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டுவார்ப்ஸும், "நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்." செலன் இருந்துட்டு, "நானும் இந்த கதவுல குனிஞ்சு வரணும்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்பவே ஹைட் கம்மியா இருக்கேன்." அவங்களும் அங்க இருக்கிற சாப்பாட சாப்பிட்டுட்டு செலன் இருந்துட்டு, "இது என்ன மாதிரி சாப்பாடு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது பேசிலிக்ஸோட லிவர்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன என்ன சொல்றீங்க?" "சரிசும் எல்ப்ஸ் எப்பயுமே ஒரு வெஜிடேரியன். அதனால அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறா. "என்னடா சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? பீஃப் குடுக்குவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் குடுக்குறீங்க." அப்படின்னு செலன்னு சொல்லும்போது, ரஸ் இருந்துட்டு, "என்ன ஆச்சு காய்ஸ்? நல்லா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டுவார்ஃப் இருந்துட்டு, "இது என்னதான் ஒரு மாரி இருந்தாலுமே, இது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது." "என்ன ஹெல்த்துக்கு நல்லதா?" "ஏன்னா இது ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது. அத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண?" அப்படின்னு அந்த டுவார்ஃப்னு சொல்லும்போது, செலனும் ரஸும் அத பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அத சரி சுட்டிலான்னு பார்த்துட்டு மென் கிரீச்சர் இன்னொரு டார்ஃப் ஒண்ணு வந்துட்டு, "மிஸ்டர் பொல்வார்ட் அந்த சேவியர் சென்டர் டவருக்கு வரணும். காய்ஸ் நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறியான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, "இந்த படி ஏறி போனீனா நீ அவரை பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பர்மிஷன் இருக்கிறவங்க தான் போக முடியும் போல. கிரேட் பிரீஸ்டே கூப்பிட்டு இருக்கறனால இது ரொம்பவே அர்த்தமுள்ளதா தான் இருக்கும்." அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, "அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்பவே லேசியான ஆளு. அதனால தான் இந்த படிக்கட்டுல என்னால ஏற முடியல." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் பெருத்த அவமானமா போயிருது. அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது.